அஸ்ஸலாமு வெட்டிங் ஷாப்பிங் மினி விளாக் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம், திருநாகேஸ்வரமுக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் இருந்துக்கிட்டோம். அம்மாலாம் போய் கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்களும் மச்சியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஷாப்பிங் போயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து செப்பல் வாங்கலாம், ஸ்லிப்பர்ஸும் ஷூஸும் பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். பெரியசாமி உப்பனா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து கடை தான் இது. இந்த மாதிரி ஸ்டோன் செப்பல்லாம் வெட்டிங்க்கும் ரிசப்ஷனுக்கும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறமா டெய்லி வேர் பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து இந்த மாதிரி பெல்ட் வச்சதும் லைட் ஹீல்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவேன். என் தங்கச்சி வந்து எனக்கு ஆப்போசிட், அவள் வந்து கொஞ்சம் ஹீல்ஸ் தான் பார்ப்பா. ஸோ 2 பேரும் மாறி மாறி போட்டு பார்த்துட்டு ஒரு வழியாக பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக ஷூஸ் பார்க்கலான்னு வந்தேன், பட் எனக்கு கலர்ஸ் அவ்வளோவா செட் ஆகலை. அதனால் இருந்த செப்பல் மட்டும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. பெரியசாமி முப்பனார்லேயே மச்சி வந்து ஆரி பெல்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபேன்சி ஷாப்புக்கு போயிருந்தோம். நம்மக்கிட்ட எவ்வளோ இது இருந்தாலுமே கடைசி நேரத்தில் இதுக்காண்டி நம்ம நிற்போம், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃப்டி பின்னும் ஹேர் பின்னும் தான். ஸோ இது 2த்தையும் வாங்குறதுக்கு தான் மெயினாக இங்கே வந்திருந்தோம். எவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருந்தாலுமே நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம கண்ணிலே அது மாட்டாது. ஸோ கொஞ்சம் நிறையாவே எடுத்துடலாம், வெட்டிங் சொல்லவே தேவையில்ல. ஸோ கொஞ்சம் நிறையாவே எல்லாத்தையுமே அந்த ஹேர் பின்னும் இந்த ஊக்குலேயே சேஃப்டி பின்லேயே டிஃப்ரெண்ட் சைஸ்லலாம் எடுத்துகிட்டு அதையுமே பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அந்த சாரிலே ஒரு புர்கா கடை இருக்கும். அங்கே போயிட்டு அம்மா வந்து காட்டன் ஹிஜாப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹிஜாப்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து 2-3 ஹிஜாப் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எப்போ இந்த சைடு வந்தாலுமே இந்த பாதாம் பால் குடிக்காமல் நாங்கள் அந்த லைனை க்ராஸ் பண்ணி போனதே கிடையாது. போரே அடிக்காது எங்களுக்கு. எப்போ வந்தாலுமே குடிச்சிட்டு தான் அங்கேருந்து நாங்கள் போவோமே. மச்சி வந்து பிஸ்தா மில்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டாக இனியால் பொட்டிக் போனோம். இங்கே தான் எங்களுக்கு பெரிய ஷாப்பிங்கு. ஆக்சுவலாக எங்கள் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கால் பண்ணேன், பூட்டியே இருக்கே எப்போ வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ தான் சொல்கிறாங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வெட்டிங் ஷாப்பிங்னு சொன்னேன்னே எனக்காக அவங்க ஓப்பன் பண்ணி, நாங்கள் ஸ்லிப்பர் கடைக்கு போயிட்டோம். அவங்க எனக்காக ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி எனக்கு எல்லாத்தையுமே காமிச்சாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லெஹங்காலாம் நீங்கள் வீடியோவில் 2-3 தான் பார்த்துருப்பீங்க, அதுவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து 2-3 லெஹங்கா எனக்கும் சிஸ்டருக்கும் எடுத்துகிட்டு ஆரி ப்ளவுஸ் பார்த்தோம், இந்த ஒர்க் பண்ணது. அதுவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க கரண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. கஸ்டமைஸ்டு வெட்டிங் ஷால்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்மளோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி இவங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மறக்காமல் இவங்களோட பேஜ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பாருங்கள். அவங்க சென்னையில் அவுட்லெட் வச்சுருக்காங்க, பட் இப்போ கும்பகோணத்தில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சீக்கிரமே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இவங்களோட பேஜ் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. மழை கரெக்டாக வெளில வரும், அவ்வளோ மழை. டக்குன்னு கார் ஏறி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய வெட்டிங் அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.